ஹலோ வியூவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸில் எந்த மாதிரியான திங்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் படிப்போம் அப்படின்ற விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங் கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கோர்ஸஸ்லேயுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ. இந்த ரெண்டு கோர்ஸுமே ஒரு சிமிலரான கோர்ஸ் தான். டேட்டா சயின்ஸில் ஒரு பார்ட்டு தான் இந்த மெஷின் லேர்னிங்கிற மாதிரி. ஸோ இப்போ ரெண்டு டைப் ஆஃப் கோர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. சிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், அதே மாதிரி ஏஐ அண்டு மெஷின் லேர்னிங்னு இருக்குது. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ், என்ன சொல்ல வராங்க, இந்த மாதிரியான திங்ஸ் கவர் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஃபோக்கஸ், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து என்ன திங்ஸில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது அப்ளிகேஷன் ஆஃப் ஏஐ சொல்கிறாங்க. அப்ளிகேஷன் இருந்து அந்த ஏஐயோட யூசஸ், ஏஐ எந்தெந்த மாதிரியான செக்டார்ஸில் யூஸ் ஆகுது அந்த மாதிரியான திங்ஸ் பற்றி இதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் மெஷின் லேர்னிங் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு பிரான்ச்சு தான். இது வந்து மெயினாக என்ன ஃபோக்கஸ் பண்ணுன்னா டேட்டா அண்டு அல்கரிதம் எப்படி வந்து ஏஐயை க்ரியேட் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இந்த மெஷின் லேர்னிங்கில் தெரிஞ்சுப்போம். அதே மாதிரி டேட்டா அனலைசிஸ் அடுத்த பாயிண்ட்டு. இந்த டேட்டா அனலைசிஸ் வந்து எப்படி டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி க்ளீன் பண்ணி அனலைஸ் பண்ணி இன்டர்பிரெட்டு விஷுவலைஸ் இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறது அப்படின்ற டேட்டா அனலைஸ் வந்துடும். டேட்டா விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸில் வந்து உங்களுக்கு அந்த விஷுவலைசிங் ஆப்ஸாக இருக்கட்டும், வெப்சைட்ஸ் ஆர் சம் அதர் திங்ஸ் என்னென்ன இருக்கோ அதை பற்றியும் இதை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு கரிக்குலம். உங்களோட கரிக்குலமில், அதாவது அந்த சிலபஸில் நீங்கள் எந்தெந்த மாதிரி திங்ஸ் இருக்கும் நீங்கள் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது சேம் மெஷின் லேர்னிங், டேட்டா மைனிங், டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் பற்றி உங்களோட சிலபஸ் இருக்கும். இந்த மெஷின் லேர்னிங் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எப்படி வந்து டேட்டா அண்ட் அல்கரிதம் வச்சு ஏஐயை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணலாம், எப்படி வந்து ஏஐ யூஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்ற ஒரு திங் பற்றி தான் மெஷின் லேர்னிங்கில் பார்ப்பீங்க. இதுவே நம்ம டேட்டா மைனிங் பார்த்தோன்னா, டேட்டா மைனிங்கில் சர்ச்சிங் அண்ட் அனலைசிங் இந்த ரெண்டு திங்ஸுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் லார்ஜ் நம்பர் ஆஃப் ரா டேட்டா வந்து நீங்கள் மைன் பண்ணி எடுப்பீங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் இந்த டீப் லேர்னிங் என்ன கான்செப்ட்னா, எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நீங்கள் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நம்ம ஹியூமன் பிரெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணோம் அந்த மாதிரியான விஷயத்த ஏஐ வச்சு எப்படி பண்ணுறது அந்த திங்கை டீப் லேர்னிங்கில் பார்ப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் இப்போ நம்ம நார்மல் லாங்குவேஜ் வந்து ஸ்பீக் பண்ணுறோம். எவ்வளோ லாங்குவேஜஸ் வந்து இருக்குது, தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, இட்டாலிஸ், ஜாப்பனீஸ் இந்த மாதிரி இருக்குது. இந்த லாங்குவேஜில் இப்போ நான் ஒரு ஜென்ரலாக இந்த பேசுகிற திங்கை எப்படி நீங்கள் அந்த ஏஐ வந்து இன்ஃபர்மேஷனாக கன்வெர்ட் பண்ணி சர்ச் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது, அந்த திங்ஸ் எல்லாம் இந்த நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கில் வந்து கவர் ஆகிடும். நம்ம ஃபைனலாக வந்து பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ். இப்போது இந்த ப்ராசஸ்டான இவ்வளோ டேட்டாவை இந்த பிக் டேட்டாவில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எந்தெந்த டேட்டா எந்தெந்த டைமிங்க்கு வேணும், என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷனை எப்படி கொடுக்கணும், இந்த மாதிரியான திங்ஸை ப்ராசஸ் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் பிக் டேட்டா அனலிட்டிக்ஸ். இந்த மாதிரியான திங்ஸ் தான் உங்களோட கரிக்குலமில் இருக்கும். இதை பற்றி தான் நீங்கள் படிப்பீங்க. உங்களோட சிலபஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தோன்னா மேத்தமெட்டிக்கல் எம்ஃபசிஸ். ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் இதுக்கு நம்ம கரிக்குலமில் பார்த்த திங்ஸை ஃபுல்ஃபில் பண்ண எந்த மாதிரியான மேத்தமெட்டிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியான கான்செப்ட் வரும்னு பார்க்கும்போது அதிகமாக லீனியர் அல்ஜிப்ரா, ப்ராபபிலிட்டி தியரி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்படி நம்ம இருக்கும்போது இந்த மாதிரியான திங்ஸ் நம்ம கரிக்குலமில் பார்த்த திங்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்தராக நம்ம டேட்டாலாம் எடுத்து நம்ம பண்ணி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஃபீல் ஆகும். நெக்ஸ்ட்டு என்ன கான்செப்ட் அப்படின்னா கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, இப்போ நம்ம இந்த மாதிரியான திங்ஸ்லாம் இருக்குது, இப்படிலாம் இந்த கோர்ஸ் வந்து இருக்கும், இதெல்லாம் பற்றி படிப்போம் அப்படின்ற திங்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் படிச்சுட்டோம். என்ன மாதிரியான ஜாப் நமக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சம் ஆஃப் த டெசிக்னேஷன் என்னென்னா, நீங்கள் டேட்டா சயின்டிஸ்ட் ஆகலாம், மெஷின் லேர்னிங் இன்ஜினியர், ஏஐ ரிசர்ச்சர்ஸ், டேட்டா அனலிஸ்ட் ஆர் பிக் டேட்டா ப்ரொஃபஷனல்ஸாக கூட ஆகலாம் இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது. ஸோ இந்த ரிலேட்டட் ஃபீல்டில் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரிலேட்டட் டெசிக்னேஷனில் நீங்கள் நல்ல நாலேஜ் கெயின் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி டெக் கம்பெனிஸில் டேட்டா சயின்டிஸ்ட் அண்டு ஏஐ இன்ஜினியரை வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதில் சம் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து கூகுள், மைக்ரோசாஃப்ட், அமேசான், ஃபேஸ்புக் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸில் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கோ உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி
இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், சப்ளை செயின்ஸ் இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ரீட்டெயில் கம்பெனிஸ், அதாவது அமேசான், வால்மார்ட், டார்கெட் இவங்களாம் இருக்கட்டும், இவங்க டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் என்ஜினியரை வந்து ரெக்ரூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே மென்ஷனாக இருக்க எல்லா கம்பெனிஸுமே பாருங்கள் ரொம்பவுமே வேர்ல்ட்லேயே டாப்பான கம்பெனி. ஸோ இங்கே நீங்கள் ப்ளேஸ் ஆகிறீங்க, ஜாபில் இருக்கீங்கன்றது உங்களோட சேலரி, உங்களோட பேக்கேஜ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிற இப்போ டெஸ்லா இருக்கட்டும், டெஸ்லா வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் கார் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. அதே மாதிரி ஜென்ரல் மோட்டார்ஸ் அண்ட் சைமன்ஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி, அது இல்லாமல் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் ஓட காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுறது, மெஷின் ஃபெயிலியரை ப்ரெடிக்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான திங்ஸை வந்து டேட்டா சயின்டிஸ்ட் அண்ட் ஏஐ என்ஜினியர்ஸை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ். ஸோ இந்த மாதிரியான பிளேசஸில் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கோர்ஸ் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டியும் ரொம்ப நல்லாவே கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னாவே இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட் வந்து இப்போ ரொம்பவுமே இப்போது கரண்ட்டில் எல்லாம் யூஸ் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதில் நீங்கள் படித்து நாலேஜ் கெயின் பண்ணி ஃபர்தராக ஒர்க் பண்ணுறீங்கன்றது உங்களோட ஃப்யூச்சர் ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த ஃப்யூச்சர் இப்போ இதை தான் நோக்கி போயிட்டுருக்கு. இப்போது இதவே ரிலேட்டடான இன்னொரு கோர்ஸை பற்றி நம்ம பார்த்துருவோம். அது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இதுக்கு முன்னாடி நம்ம டேட்டா சயின்ஸ் பார்த்தோம், இது மெஷின் லேர்னிங். முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி, மெஷின் லேர்னிங் வந்து ஒரு பார்ட்டு தான் டேட்டா சயின்ஸில். ஸோ நீங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வந்து நீங்கள் ப்ரீவியஸ்லி பார்த்த டேட்டா சயின்ஸோட ஒரு பார்ட் மாதிரி வரும். மெஷின் லேர்னிங்கை நீங்கள் எப்படி ஏஐயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பற்றி இதில் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. மெயினாக இதில் என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா, ஸ்மார்ட் டெக்னாலஜியை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ப்ரெடிக்ட் பண்ணி அப்புறம் அனலைஸ் பண்ணுறது, அந்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ப்ரெடிக்ட் பண்ணி அனலைஸ் பண்ண அந்த டெக்னாலஜி வந்து எப்படி விஷயங்களை ரொம்ப துல்லியமாக பர்ஃபார்ம் பண்ணுது நம்ம கொடுக்குற டாஸ்க்ஸை வச்சு, அப்படின்ற திங்ஸ் தான் இதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. உங்களோட சிலபஸில் என்னென்ன திங்ஸ் கவர் ஆகும்னு நம்ம பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. டேட்டா ஸ்ட்ரக்சரில் எப்படி வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட்டாவை நீங்கள் எடுத்து அதை ஆர்கனைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுறது, ரிட்ரைவ் பண்ணுறது, இந்த மாதிரியான திங்ஸை எப்படி நீங்கள் குயிக்காக பண்ணிக்கிறது அப்படின்ற திங்ஸ்லாம் வந்து பார்ப்பீங்க டேட்டா ஸ்ட்ரக்சரில். அதே மாதிரி டேட்டா அனலிட்டிக்ஸ் யூஸிங் பைத்தன். இந்த டேட்டா அனலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறையா ப்ரோக்ராமிங் இந்த மாதிரியான லாங்குவேஜஸும் இருக்குது. பட் இங்கே நான் பைத்தன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேட்டா அனலிட்டிக் பார்க்கும்போது ரா டேட்டாவை எப்படி வந்து ஒரு ஆக்ஷனபிள் ப்ராடக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயம் பற்றி நீங்கள் பார்ப்பீங்க. இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறனால எப்படி ஒரு கம்ப்யூட்டர் இம்ப்ரூவ்டு டெசிஷன் மேக்கிங் பண்ணுறதும், பிஸ்னஸ் க்ரோத்தை எப்படி ஃபாஸ்டராக பண்ணுறது, இந்த மாதிரியான திங்ஸ் இந்த டேட்டா அனலிட்டிக்ஸில் கவர் ஆகும். அதே மாதிரி அடுத்து டிசைன் அண்ட் அனலைசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ். இதில் அல்காரிதம் பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அல்காரிதம்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து மேக் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங். இது வந்து கம்ப்யூட்டருக்காக இந்த அல்காரிதம் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அதை பொறுத்து தான் இந்த கம்ப்யூட்டர் வந்து நமக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் வந்து கொடுக்கும். சேம் இந்த ப்ராப்ளம் சால்விங்கை வந்து நீங்கள் டிசைன் பண்ணி அனலைசிஸ் பண்ணி உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு பற்றி தான் இந்த சிலபஸ் உங்களுக்கு சொல்லும், டிசைன் அண்ட் அனலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த சிலபஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எப்படி உங்களுக்கு டேட்டாவை எடுத்து ஜஸ்ட் நீங்கள் உங்களோட வாய்ஸ்லேயோ இல்லை நீங்கள் ஒரு கொஷின்கிட்ட கேட்கும்போது அது ரிலேட்டடான டேட்டாவை சர்ச் பண்ணி எப்படி உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுது, அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் இன்னும் டீப்பாக தெரிஞ்சுப்பீங்க. அதேமாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயந்தான். எல்லா சிஸ்டம்லேயும் எல்லா கம்ப்யூட்டர்லையும் ப்ரோக்ராம் பண்ண ஒரு விஷயம். நீங்கள் உங்களோட ஃபர்தர் ஆப்ஸ் ஆர் அதர் ப்ரோக்ராம்ஸை யூஸ் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதை பற்றின ஒரு டீப் நாலேஜ் கண்டிப்பாக அவங்க கெயின் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கும் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் அந்த விஷயங்கள் இருக்குது, ஆப்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணோம்னா, நம்ம நார்மலாக நம்ம டேட்டா கம்ப்யூட்டர் வந்து கொடுப்போம். அதை வச்சு கம்ப்யூட்டர் நமக்கு ஒரு ப்ரோக்ராமிங் மாடல் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இதை வந்து சாஃப்ட்வேர் டிசைன் நம்ம சொல்லுவோம். அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவாக வச்சுருக்கிற வேல்யூஸை ஒரு மாடலாக க்ரியேட் பண்ணுவோம். ஒரு ஆப்ஜெக்ட்ஸ், ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆர் லாஜிக், இந்த மாதிரியான திங்ஸை நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம கொடுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹவுசிங் பிளான் சொல்லலாம். இப்போ ஹவுசிங் பிளான் வந்து இருக்குது. அந்த பிளான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடு எப்படி நம்ம கட்டி 3Dயில் வரப்போதோ அதை வந்து நம்ம இமேஜினரியாக ஒரு சில சாஃப்ட்வேர்ஸில் பண்ண முடியும். அது ரிலேட்டட் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் தெரிஞ்சுப்பீங்க.
மேத்தமெட்டிக்கல் எம்ஃபசிஸ் ரெண்டுத்துக்குமே சிமிலராகவே வருது பாருங்கள். லீனியர் அல்ஜிப்ரா, கால்குலஸ், ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன் இந்த மாதிரியான திங்ஸில் கண்டிப்பாக மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனாலும் இந்த கோர்ஸ் படிக்கிறது நீங்கள் இந்த விஷயங்களில் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ஃபர்தராக நீங்கள் இதை வச்சு மேனிப்புலேட்டிவ் வெக்டார், மேட்ரிசஸ், டென்சர்ஸ், டெரிவேட்டிவ்ஸ், இன்டெக்ரல்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன், ஹைப்போதீசிஸ் டெஸ்டிங், எரர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் இந்த மாதிரியான திங்ஸை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ் எடுத்திங்கன்னா மேக்ஸ் நீங்கள் ரொம்ப இதாக இருக்கணும். நீங்கள் மேக்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த கோர்ஸஸ் படிக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ கோர்ஸ் படிச்சிட்டோம், இவ்வளோ திங்ஸ் பற்றி பார்த்தோம், இந்த கோர்ஸஸ்லாம் இந்த மாதிரியான திங்ஸ் கவர் ஆகுது அப்படின்னு, இதுக்கப்புறம் எந்த மாதிரி ஜாப் நமக்கு கிடைக்கும், எந்தெந்த மாதிரி பிளேசஸில் என்னோடய கெரியர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஹெல்த் கேரில் எப்படி இது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் வந்து டிசீஸ் ப்ரெடிக்ஷனை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போது ஒரு ஃபீவர் ஆர் சம்திங், ஒரு கோல்டு வரப்போகுது அப்படின்னா அதை நம்மளோட பாடி டெம்பரேச்சர் ஆர் சம் அதர் பேராமீட்டர்ஸை கால்குலேட் பண்ணி நம்ம டிசீஸ் எதுவும் வரப்போதா அப்படின்ற விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இஃப் சப்போஸ் டிசீஸ் வந்தாலும் அதை எப்படி டயக்னோஸ் பண்ணலாம், எந்த மாதிரியான ட்ரக் கொடுக்கலாம், அந்த மாதிரியான திங்ஸுக்கும் இந்த ஹெல்த் கேரில் இந்த ஏஐ இன் மெஷின் லேர்னிங் வந்து யூஸ் ஆகுது. அதேமாதிரி விர்ச்சுவல் ஹெல்த் அசிஸ்டன்ஸ் நம்ம மொபைல்லேயே நம்ம டேரெக்டாக விர்ச்சுவல் டாக்டர் இந்த மாதிரியான ஆப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி திங்ஸ்லாம் இப்போ விட்டுருக்காங்க. ஸோ அதில் இந்த மாதிரியான சிம்டம்ஸை வச்சு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணலாம், டாக்டரை நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஸில் இது எப்படி ப்ளே பண்ணுது பார்த்திங்கன்னா, ஃப்ராட் டிடெக்ஷன். இப்போ நம்ம அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இந்த மாதிரியான திங்ஸில் ஃப்ராடு எதுவும் இருக்கா, இல்லை இது உண்மையானே ஒரு கஸ்டமர் தானா அப்படின்ற மாதிரியான திங்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ரிஸ்க் அசஸ்மெண்ட்டு, ரிஸ்க்ஸ் எந்த மாதிரியான திங்ஸில் இருக்கோ அதை எப்படி அசஸ் பண்ணி நம்ம ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்ற திங். அதே மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் சேட்பாட்ஸ் இதை க்ரியேட் பண்ணுறதுக்கும் இந்த ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இ-காமர்ஸில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது பர்சனலைசிங் கண்டென்ட் ரெக்கமெண்டேஷன் யூசர்ஸ்க்காக வந்து இவங்க இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கை. அதே மாதிரி எஜுகேஷன், சப்ளை செயின், அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரியான திங்ஸ்லேயுமே வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் இருக்குது. இப்போது இந்தியாவில் அப்ராக்சிமேட்டாக 45,000 ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங் இன்ஜினியர்ஸ்க்கு, அப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே. இந்த ஸ்டார்ட் அப்ஸ், ஓலா, ஜொமேட்டோ இந்த மாதிரியான ஆப்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பிளேசஸில் எல்லாமே உங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ பிளேஸ்மெண்ட் அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு கரியர் சான்சஸ் நிறையவே இருக்குது. பிளேஸ்மெண்ட்டு நீங்கள் போகிற எந்த மாதிரியான காலேஜ் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்களோ, ஸோ பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி இருக்கும். சப்போஸ் நீங்கள் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லைனாலும் உங்களுக்கு வைடு வெரைட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கை விட்டுறாதீங்க. அவ்வளோதான் வியூவர்ஸ், இந்த கோர்சஸ் பற்றின டீட்டெயில் ஒரு பேசிக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். ரொம்ப டீப்பாக வந்து நான் சொல்லலை அவ்வளோவா. இதில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணிங்க. ஸோ நீங்கள் லைக் பண்ணுறது தான் நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஃபர்தர் வீடியோஸ் வந்து உங்களை ரீச் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு எதாவது கண்டென்ட்ஸ் காலேஜஸ் ரிலேட்டடில் இல்லை எஜுகேஷ்னல் இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்லணுன்னாலும் மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கான்டாக்ட் பண்ணி நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபர்தர் நம்ம 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் டெலகிராம் சேனலில். அதுவும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் ஃபாலோ பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.